சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பாலையா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் போன்ற பேன் இந்திய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியே நம்ம நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் இறக்கியிருக்காரு. அதனால் படம் எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படம் பிரமாதமாக உருவாகுது எனவும், மேலும் டிசம்பருக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் எனவும் சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. மேலும் இந்த படம் நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்க இந்த படம் ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆக போகுது. பேன் இந்தியன் படமாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கூலி திரைப்படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என சொல்லப்படுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் ஈட்டுற படமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு பெஸ்ட்டாக இந்த கூலி படத்தை கொடுக்க நம்ம லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காராம். சூப்பர் ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காராம். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் எஃபெக்டை போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தங்க கருத்தில் மையமாக வச்சு இந்த படத்தோட கதை நகரப்போகுது. மேலும் இந்த படத்தில் மிக முக்கியமான பேன் இந்திய நடிகர்கள் நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சினிமா ரசிகர்களுக்கும் பிடிக்கும் வண்ணம் நம்ம லோகேஷ் எடுத்திருக்காராம். அவர் எடுத்த லியோ படம் கொஞ்சம் சொதப்பி போயிடுச்சு. அதன் காரணமாக இந்த கூலி படத்தை எப்படியாச்சும் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணமாக கொடுத்தாகணுன்றதுக்காக அயராது உழைச்சிருக்காரு நம்ம லோகேஷ். இதற்காக நிறைய தியாகங்களும் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அதோடைய வெற்றியை பார்க்கும்போது அதோட பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என லோகேஷ் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு ரஜினியை பார்ப்பீங்க என அவர் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்துடைய 2 பாடல்கள் விட்டுருந்தாங்க. 2 பாடல்களே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ அதோடைய ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சாம். கூடிய விரைவிலே இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காராம். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ட்ரெய்லர் கட்ஸ் இருக்கும் எனவும் லோகேஷ் தான் இந்த ட்ரெய்லர் கட்ஸை பார்த்து பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த படத்துடைய ட்ரெய்லரை வச்சே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகதா இல்லையான்றதை சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.